ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமேன், ஆமேன். சேம் டிஃபைல்மெண்ட், தீட்டுப்படுவது. ஆமேன். டிஃபைல் மீன்ஸ் தீட்டு, டிஃபைல்மெண்ட் தீட்டுப்படுவது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதை இங்கிலீஷில் படிப்பா, KJVல, If any man defile the temple of God, him shall God destroy. For the temple of God is holy, which temples ye are. பாத்தீங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஸோ டிஸ்ட்ராயர் யாரு? John 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், டிஸ்ட்ராய் வருகிறான். திருடன் மீன்ஸ் யார்? தீஃப், டெவில். நல்லா இருக்கிற இருதயத்துக்குள்ளே உள்ளே புகுந்து நம்முடைய சமாதானத்தை குலைச்சி, நம்முடைய ப்ரெசன்ஸை கெடுத்து, நம்முடைய ஃபெலோஷிப்பை கெடுத்து, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பெல்லாம் கெடுத்து நம்மளை தூரமாக்கி, இட்ஸ் அ டெவில், இட்ஸ் அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம மேலே வச்சுட்டு அவன் ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்வான்? குற்றம் சாட்டுவான். யோபுக்கு எப்படி குற்றம் சாட்டினான்? ஆமென். அதே தான். அப்போது இட்ஸ் அ டிஃபைல்மெண்ட் அப்படின்னா என்னது? தீட்டுப்படுவது. தீட்டுப்படுறதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். டிஃபைல், டு கரப்ட், ஸ்பாயில், ruin, வேஸ்ட், டெஸ்ட்ராய். இத்தனை டெஃபினிஷன் வருது, இத்தனை பதம் வருது, இத்தனை பதம். நம்ம அதை யூதா புஸ்தகத்தில் பார்த்தோம், மீண்டும் அதை பார்ப்போம். யூதா 10ஆம் வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார். இவர்கள், இந்த தீட்டுப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா இருப்பாங்க, திடீர்னு இப்படி டிஃபைல். ஏன்னா அது குற்ற உணர்வுலேருந்து வர்றது. பிசாசு அவங்களோட இருதயத்தை கெடுத்துட்டான், அவங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை எடுத்துட்டான். உங்கள் உத்தரவு இல்லாமல் உங்கள் சமாதானத்தை பிசாசால் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. புரியுதா? திருடலாம், கண்ணை வச்சு திருடலாம், உங்களுக்கு தெரியாமல் திருடலாம். ஆனால் நீங்கள் திருடன் இன்னாருன்னு தெரிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் கண்ணை வைக்க விடுவீங்களா? திருட விடுவீங்களா? விடவே மாட்டீங்க. உங்களை ஜாக்கிரதையாக இருப்பீங்க. நான் எந்த விதத்திலும் மோசம் போகக்கூடாது, எந்த விதத்திலும் நான் தீட்டுப்பற்றக்கூடாது, எந்த விதத்திலும். ஏன்னா தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறிந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், தேவ ரட்சிப்பு எனக்குள்ளே இருக்கிறது, தேவ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, தேவ சாட்சி எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். எஸ், இவைகளாலே நான் என்னை காத்து கொண்டு வருகிறேன், கர்த்தரும் எனக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட ப்ராசஸில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களை கெடுக்கிறதற்கு they never allow. ஆமென். நீங்கள் சாத்தா உங்களுக்குள்ளே வருகிறதற்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை தீட்டுப்படுத்துறதும் தீட்டுப்படுத்தக்கூடாதது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ தீட்டு பட்டாச்சுன்னா, ஒன்ஸ் நம்ம டிஃபைல்மெண்ட் ஆயிட்டோன்னா என்ன நடக்குன்னா, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே, ஆமென், தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறாங்க. தெரிந்திருக்கிறவைகளை, அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம், அவைகளாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? கெடுத்து கொள்ளுகிறார். தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளும் போது தெரியாதவைகளாலே கர்த்தர் என்ன எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுவேன், எனக்கு தெரியாததை நான் பேச மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது இதுதான், அப்படி தான் சொல்லுவாங்க.
எரேமியா 33:3 தேவன் என்ன சொல்லுகிறான்? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. தெரியாதவைகள் நிறையா இருக்குது, தெரியாதவைகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்படி தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறது, இது என்னென்னா பெர்சிக்யூஷன், துன்பப்படுத்துறது, அவங்கள துன்பப்படுத்திக்கிறது. இதை குறித்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அது 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19:2. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். பார்த்தீங்களா? தெரியாதவைகளை தூஷிக்கிறது. அதாவது இவளுக்கு என்னென்னா, என்கிட்ட இருக்கிற படபலம், என்கிட்ட இருக்கிற மந்திரவாதி ஜேசபேல். யார் ஜேசபேல்? ஒரு ஈவில். அவளுக்குன்னு சில மந்திரவாதி படைகளை வச்சுருக்கிறான். அவளுக்குன்னு ஒரு பெரிய தோப்பு விக்கிரகத்தில் மந்திரம் செய்கிற நிறைய பேரை வச்சுருப்பான். அவங்கள ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு விரோதமாக அவனை ஏவி விடுவான். அதுதான் அவளுடைய வேலை. பாருங்கள், எலியாக்கிட்ட ஆள் அனுப்பி அவள் என்ன செய்கிறா? நாளை அதை படி, மீண்டும் படி. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய, ஏன்னா எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்டான். அவளுடைய தீர்க்கதரிசிகள், அவளுடைய பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? அழிச்சிட்டான். எல்லா தீர்க்கதரிசி, எல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான்? அழிச்சிட்டான். 1 ராஜாக்கள் 18 நம்ம பார்த்துருக்குறோம். பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொன்ன பிற்பாடு ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளையும் விடலை. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்களுக்கு தான் கொடுத்தான். நீங்கள் பலிபீடம் கட்டி நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடும்போது வானத்திலிருந்து அக்கினி யார் வரவழைக்கிறார்களோ, எந்த தெய்வம் வரவழைக்குதோ அதான் தெய்வம். சேலஞ்சாக கேட்டான். சேலஞ்ச். நாங்களும் செய்கிறோன்னு அவங்களும் செஞ்சு பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. கத்திகளால் கீறினாங்க, குதிச்சு ஆடினாங்க, ரத்த பலி கொடுத்து பார்த்தாங்க, என்னென்னமோலாம் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியா சொன்னால், உங்கள் டேன் முடிஞ்சது, இப்போ ஏன் டேன், இப்போ நான் கூப்பிட்றேன்னு என்ன பண்ணான்? எலைஜா ரிப்பேர் இஸ் ஆல்டர். அவன் பலிபீடத்தை சரி செய்தான். சரி செய்து என்ன செய்தான்? காளைகளை துண்டு துண்டாக்கி சந்தாக்கி அதை மேலே அடுக்கி, இந்த ப்ராசஸ் தெரியும். என்னை கேட்டார்களும் அவ்வளோதான். வானத்தில் அக்கினி இறங்கிச்சு. பலி எல்லாத்தையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த மண் முதற்கொண்டு நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணான்? ஒருத்தனையும் விடாதீங்க, பிடிங்கன்னா எல்லாத்தையும் ஸ்மாஷ் வெட்டி போட்டு விட்டான். இது இவளுக்கு தெரிஞ்ச உடனே தான், யாருக்கு? ஜெசபேலுக்கு தெரிஞ்ச உடனே ஜெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனான். தேவர்கள் பார்த்தீங்களா, தெரியாதவைகளால் தூஷிக்கிறது. இப்படி தூஷித்து கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரா? இல்லை அவனை பிடிக்க முடிஞ்சுதா? ஒரு நாளும் நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி உங்களை காத்து கொண்டா நீங்கள் பிசாசுக்கு பயப்பட தேவையே இல்லை. ஐயோ நாளைக்கு அது நம்மளை தந்திரமாக பிடிச்சிரும், நாளைக்கு அது நம்மளை விடாது, நம்ம செஞ்ச பழைய காரியத்தை வச்சு நம்மளை தேடி வந்துடும் நம்மக்கிட்ட. ஒரு நாளும் கர்த்தர் அலோ பண்ணவே மாட்டார். நீங்கள் அந்த பழைய ஸ்பாவம் தான் அந்த காளையை கொண்டு வந்து பலிபீடத்தில் கடத்துங்க. இன்றைக்கி காலையில் கூட நம்ம பார்த்தோம், ஈசாக், தனக்கு பிரியமான ஈசாக் இல்லையா? தனக்கு பிரியமானவன். ஈசாக்குன்னு என்னது? பிலவுட் ஒன். பிதாவுக்கு பிலவுட் ஒன் யார்? ஜீசஸ். இவர் என்னுடைய நேசகுமார். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அடையும்படிக்கு அவரை உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்லுது. அவர் எப்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பிலவுட் சன்னை கொடுத்து சாக்ரிஃபிஷியலாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை நாடர் அடுக்கி
தன் beloved ஒன், நேசகுமாரன், ஏகசுதன், அதை என்ன செய்தான்? பலிபீடத்தின் மேலே கிடத்தினான். நீங்களும் அப்படி கிடத்தணும். உங்களுக்கு எது உங்களை டிஃபைல்மெண்ட் தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன பார்க்கணும். பார்த்து அதை என்ன செய்யணும்? அனுதினமும் ஆண்டவரே, இந்த தீட்டுப்படுகிறது என்னை விட்டு போக மாட்டேது, தீட்டுப்படுத்திகிட்டே இருக்கு, என்னை எப்போ பாருங்க தீட்டுப்படுத்திகிட்டே இருக்கு. எஸ், இந்த காரியம் எனக்கு ஒரு தீட்டாகவே இருக்குது. சிந்தனையில் தீட்டு, பேச்சில் தீட்டு. ஆமென். தீட்டு மீன்ஸ் என்னது? பிரியமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது. இதுதான் தீட்டு. தேவனை அருவருக்கிறது, தேவன் அருவருக்கிற காரியம். இவைகள் எது இருந்தாலும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் நீங்கள் கிடத்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு வரும் அளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொன்னார். இது சொன்னது யாரு? இந்த ஜேசபேல்னு பார்த்தீங்களே, அவளுடைய கணவன் ஆகாப், இஸ்ரவேலுடைய ராஜா. இவனும் அப்படிதான். இவனும் தனக்கு கீழே குறி சொல்கிற ஆவிகள்லாம் வச்சுருந்தான். நிறையா குறி சொல்கிற ஆவிகள். கத்தட்ட கேட்க மாட்டான். கத்தட்ட போய் இவன் இஸ்ரவேல் ராஜா, இவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆனால் அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஜீவிக்கலை. சபையில் இருக்கிற நீங்களும் நானும் சரி, அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் இருக்கலாம். புரியுதா? அபிஷேகம் இருக்கலாம். அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீவிக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. எங்கேயோனா என்ன? எங்கே தங்கி இருக்குதோ அங்கே தான் விடுதலை. எங்கே அவர் அமர்ந்திருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை. எங்கே இளைப்பாறுதலாக அமர்ந்திருக்கிறாரோ அங்கே தான் விடுதலை. அவர் இளைப்பாறுதலாக உங்களுக்குள்ளே அமர்ந்திருந்தால் உங்களுக்குள்ளேயும் ஒரு இளைப்பாறுதல், உங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லை, ஆனால் ஜெபிச்சு முடித்த உடனே பாருங்கள் ஒரு திருப்தி. அப்போ தேவன் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், இவனுக்கு அப்படி இல்லை. இஸ் த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட். அவன் என்ன சொன்னான்? நாளைக்கு இந்நேரம் தேவர்கள் உனக்கு சரியாக செய்யலைனா அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணான். தெரியாதவைகளை தூஷித்தான், தங்களுக்கு தெரிந்தவைகளை தங்களை கெடுத்து கொண்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தான்? விட்ச் கிராஃப்ட். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தான்? ஈவில். ஆமென். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? நம்ம எதை தெரிஞ்சு வச்சுருக்கோம்? நமக்குள்ளே என்ன இருக்குது? அதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குது. புரியுதா? மறைமுகமாக நமக்குள்ளே ஒன்று இருக்கும், ஹிடன் ட்ரெஷர். ஆமென். அந்த ஹிடன் ட்ரெஷர் தான் என்னது? லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, உங்களுக்குள்ளே மறைந்திருக்கும். இந்த ஸ்வாபம், தெய்வீக ஸ்வாபம் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? மறைந்து இருக்கும். நீங்கள் சரியாக ப்ராப்பராக பேப்டைஸ் வாங்கி சரியாக நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே மறைந்து இருப்பார். சமரியாவு ஸ்திரீக்குள்ளே கர்த்தர் மறைந்து கிரியை செய்தார். பக்கத்தில் தான் சமரியா. இங்கே இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கிறது அங்கே யாருக்குமே தெரியாது. அவளை எப்படி மாறினா, எப்படி அவள் போய் அங்கே போய் ப்ரீச் பண்ணா, எப்படி மெஸ்ஸியான்னு சொல்கிறா, யாருக்குமே தெரியாது. ஏசு அவளுக்குள்ளே மறைந்து கிரியை செய்தார். உங்களுக்குள்ளும் அப்படி தான். பிசாசுகளுக்கு இதான் ஆச்சரியமாக இருக்கும். நேற்றுக்கு வரைக்கும் இங்கே இருந்தான், நேற்றுக்கு வரைக்கும் நம்ம கூட்டத்தில் இருந்தால் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்க. எப்படி? ஹிடன் கிரைஸ்ட் உங்களுக்குள்ளே. அப்போ நீங்கள் தெரிந்த கிறிஸ்து, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துனால தேவனை என்ன செய்வீங்க? மகிமைப்படுத்துவீங்க, தூஷிக்கவே மாட்டீங்க. சின்ன பிரச்சனை வந்தோன்னே உங்களையே நீங்கள் வெறுக்க மாட்டீங்க. சின்ன பிரச்சனை வந்தோன்னே யாரையுமே தூஷிக்க மாட்டீங்க. ஆமென். நீங்கள் அப்படி தூஷிக்கிறீங்கன்னா நீங்கள் தெரியாதவைகளை கொண்டு தூஷிக்கிறீர்கள். தெரிந்திருக்கிறவைகளாலே உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிந்தது தான். பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு சொன்ன கதை தான். இவங்களா கண்ணை மூடிக்க வேண்டியது, எல்லாம் இருண்டு போயிடுச்சே அப்படின்னு நினைக்க வேண்டியது. தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? இவனும் அப்படி தான். இவன் என்ன செய்கிறான்? உண்மையான ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போனான். அதுவும் இவனா போல யூதா ஒரு ராஜா ஜோசபாத் என்ன செய்தான்?
வேறு தீர்க்கதரிசி உனக்கு இல்லையா? இவன்கிட்ட இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? போக, உனக்கு வாக்கியம். எதிரி நாட்டை பிடிப்பேனா? அதெல்லாம் ஈஸியாக பிடிப்பீங்க, போங்க, வாச்சிரும் சொன்னான். ஆனால் யூதா உடைய ராஜாவாகிய ஜோசபாத் என்ன பண்ணால், இவங்க எல்லாரும் ஒருத்தனே தேஞ்சரிக்காடு மாதிரி எதையே சொல்லிக்கிட்டு இருக்கான், வாக்கியன்றான். இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்குது, சரியான தீர்க்கதரிசி யாராவது இருக்கணும், அவனை கூப்பிடு அப்படிங்கும்போது ஆகாப் என்ன தீர்க்கதரிசியை கூப்பிட்றான். ஆகாப் என்ன சொல்கிறான்? நீ போனால் உனக்கு இது வாய்க்காது, நீ போனால் உனக்கு இது வாய்க்காது. ஆமென். ஏன்? அவன் தெரிந்திருக்கிறதுனாலே, அவனுக்கு தெரிந்ததில், ஏன்னா இவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, ஆண்டோடைய சமூகத்தை பார்க்குறான், அவனுக்கு கொடுத்த கிருபையில், அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தில் அவன் பேசுகிறான். புரியுதா? நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு கர்த்தருடைய ஒரு ஆவியானவர் இருக்கிற ஒரு தேவ ஊழியன்ட்டையோ, ஒரு தேவ மனுஷன்ட்டையோ, இல்லை ஒரு சகோதரர்கள்ட்டே நீங்கள் போகும்போது அந்த சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய வல்லமை அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு இருக்கிறது. எஸ், இருக்கிறது. அவங்க மேலே தங்கி இருக்கிற ஆவியானவருக்கு இருக்கிறது. அவங்க மேலே இருக்கிற ஆவியானவருக்கு இருக்கிறது. உங்கள் லைஃபே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டோட்டல் சேஞ்ச். ஆமென். அவன் ஆகாப் இவனை எதிர்க்கிறது அவனுக்கு தெரியும். இவனை கூட்டிகிட்டு வரும்போதே தீர்க்கதரிசிகள்கிட்ட என்ன சொல்கிறான்? இவன்கிட்ட இப்படி சொல்லு, நாங்கள் எல்லாம் ஒன்றா சொல்லியிருக்கோம், நீயும் சொல்லு, அப்போ தான் யூதா ராஜா என்னை மதிப்பான். யுத்தத்தில் ஜெயிப்பியா ஜெயிக்கலையா அதெல்லாம் தெரியாது, பெருமை, ப்ரைடு. ஜெயிச்சிருவேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன். தீர்க்கதரிசி வாயிலிருந்து எப்படியாவது வார்த்தையை வாங்கிடணும், அவனை அடித்தாது வாங்கிடணும், அவனை இம்சப்படுத்தியாவது வாங்கிடணும், அவனுக்கு காணிக்கையா அப்படி இப்படி கொடுத்தாவது அவன்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கிடணும். தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை தாங்களே தூஷித்து கொள்ளுகிறவர்கள். ஷார்ட்கட்டில் போய் அப்படி மாலிஷ் பண்ணி அப்படி பேசி இப்படி பேசி ஒரு காணிக்கை அள்ளி கொடுத்து அவன்கிட்ட இருந்து எப்படியாவது நல்ல வார்த்தையை வாங்கிடணும். நோ, நீங்கள் தெரிந்திருக்கிறவைகளாலே என்ன செய்கிறீர்கள்? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். They spoil themselves. அவங்கள கெடுத்துக்கிறாங்க. அவங்க நினைப்பு தான் அவங்க பழைப்பில் மண்ணு போடுது. எஸ், சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஊழியக்காரங்கிட்ட தான் வருவாங்க, ஜெபிக்க தான் வருவாங்க. ஆனால் அவங்களோட இருதயம் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு கர்த்தர் காட்டுவார். இவங்க எப்படியாவது உன் வாயின் வார்த்தைகள்லேருந்து 1-2 ஆசீர்வாதத்தையாவது பெற தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு தெளிவாக காமிச்சிருவார். உண்மையில் அதே மாதிரி தான் இந்த ஆகாப்டே நடந்தது. ஆகாப் என்ன சொன்னான்? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் எஸ் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகள் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா. யார் நிமித்தம்? யோசபாத்தின் நிமித்தம், யூதா ராஜாவின் நிமித்தம். யூதா ராஜாவால் இவனுக்கு நிறைய காரியம் நடக்கணும். ஆமென். அவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிடுவோம். இவர் நல்லா பேசுவார், இவர் நல்ல தீர்க்கதரிசனம் சொல்வார், இவர் நல்ல அருமையாக. ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி எங்கே? உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் எங்கே? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அறியாத இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே ஜெபம் இல்லையா? உங்களுக்குள்ளே வல்லமை இல்லையா? உங்களுக்குள்ளே அபிஷேகம் இல்லையா? உங்களுக்குள்ளே புரிஞ்சு கொள்கிற தன்மை இல்லையா? யாருக்குள்ளே என்ன ஆவி இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா?
அப்படின்னா நீங்களே உங்களை என்ன செஞ்சுருக்கீங்க? கெடுத்து வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களோட போராடுறது எது, உங்களை ஸ்பாயில் பண்ணுறது எது, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம அவர் முன்னாடி என்ன செஞ்சிடணும்? கை தூக்கிறோம். ஆமென். அதான் அப்பவும் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. இந்த ஜேசபெல் அப்படி தான் முரட்டாட்டம் பண்ணா. நம்ம தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டான். அப்படின்னா என்னது? இது தேவ சித்தம். இவன் ஒரு ஆளால் முடியாது, இவன் ஒரு ஆளால் முடியாது. 7,000-8,000 பேரை கொல்ல இவன் ஒரு ஆளால் முடியாது. அப்படின்னா இவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? ப்ராப்பர் அனாயிண்டிங் இருக்குது. இவனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய சேனைகள் இறங்கி இந்த வேலையை செஞ்சுருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, தன்னைத்தானே அவள் டிஃபைல் கெடுத்துட்டான். நீங்கள் உங்களை உருவாக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். உங்களை கெடுக்கவும் உங்களுக்கு இது உண்டு. புரியுதா? ஆதாம் ஏவாள் என்ன சொன்னார் கர்த்தர்? ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போதே ஒரு சிப்பை உள்ளே வச்சு கர்த்தர் ரிமோட்டை வச்சு இதை போ அப்படி போனால் அருமையாக செஞ்சுருக்கலாம். சுயாதீனம் என்கிற ஒரு லா, ஒரு பிரமாணத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். நன்மை தீமை அறிஞ்சு கொள்ளணும். நீ இந்த உலகத்தில் நன்மை எது தீமை எதுன்னு உனக்கு என்ன செய்யணும்? தெரியணும். நன்மை தீமை அறியணும். நீ புரியுதா? வெறும் நன்மையாகவே நீ தெரிஞ்சு வச்சுருந்தா திடீர்னு ஒரு தீமை வந்து உன்னை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். உண்மை. நன்மையும் தெரியணும், தீமையும் தெரியணும். இது நன்மை, இது தீமை. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தண்ணி நிற்கிற தொட்டியாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டினா என்னது? எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, டிஃபைல்மெண்ட், தங்களே கெடுத்துக்கொள்கிறது. கிராக் பாட், கிராக் டேங்க். எவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, எவ்வளோ வார்த்தையை கேளுங்க. சபையில் எவ்வளோ தண்ணின்னா வார்த்தைக்கு சமானம். எவ்வளோ வார்த்தையை பேசட்டும், எவ்வளோ வார்த்தையை சொல்லுங்கள், எல்லாம் லீக். எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எல்லாம் போயிடும். ஸோ தே ஸ்பாயில் தெம்செல்ஃப். அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க? இதான் ஆகாப், ஜேசபெல். இவங்க அதே தான். அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது. யார் மேலே அபிஷேகம் இருக்குது? அபிஷேகம் பெற்றவனுடைய மனைவி இவ. ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. ஒரு அபிஷேகம் இல்லாமல் கர்த்தர் வைப்பாரா? ஒரு ராஜாவாகிறதுக்கு ஒரு ராஜாவுக்குரிய அபிஷேகம் இருக்குது, வைத்தாலும் வைப்பார். புரியுதா? ஆமென். அப்போ இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலிற்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தங்களுக்கு தெரிந்தவைகளை கொண்டு தூஷிக்கிறாங்க, தங்களுக்கு தெரிந்தவைகளை கொண்டு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தனாவது, எல்லாமே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான். நல்லா கவனிக்கணும். எல்லாமே யார் தான்? தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான். தேவனாலே உண்டாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் நீங்கள் என்னைக்கு நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய சபை தான், நீங்கள் தேவனுடைய ஆலயம்தான். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியணும். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என் வார்த்தை மூலமாக சபையை நடத்துகிறார், என் வார்த்தை மூலமாக என் குடும்பத்தை நடத்துகிறார், என் வார்த்தை மூலமாக எனக்கு நெருங்கினவர்களை தேற்றுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை காயங்கட்ட வைக்கிறார். இது உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தேவன் உங்கள் கூட தொடர்ந்து இருப்பார், நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. இது இல்லை, நீங்களே உங்களை கெடுத்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாது. இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். எல்லாரும் கும்பலாக சொல்கிறது, போங்க வாய்க்கும், போங்க வாச்சிரும், அதெல்லாம் வாச்சிருங்க, அதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருவார். நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? நீங்கள் முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணாதான் நீங்கள் போகிற இடம் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தால் நீங்கள் போகிற சபை அங்கே உங்கள் நிமித்தம் ஆவியானவர் அசைவாடுவார்.
உங்கள் நிமித்தம் கர்த்தர் அசைவாடுவார். ஒரு 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 அபிஷேகத்தை ஸ்பாயில் பண்ண சவுல் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்ட அட் த ஏஜ் ஆஃப் 12 years பாய் டேவிட் யுத்த காலத்தில் போய் நிற்கிறான். நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு கேட்குறான். ஆனால் தன்னைத்தானே பெருமையிலும் சுயத்திலும் தீட்டுப்படுத்தின சவுல் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறான், தன்னை கெடுத்து கொண்டு நிற்கிறான். அதே போல தான் அந்த தீர்க்கதரிசிகளும் தங்களை கெடுத்து கொண்டு நிற்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்தவைகளை கொண்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஆமென். தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார். மிகையாவை அழைக்க போனால் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவன் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும். ஏதான் எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்கப்பா, நீ மாற்றி கீத்தி சொல்லிடாத, நீ என்ன சொல்லு? நன்மையாய் சொல்லு. எல்லாரும் சொன்ன மாதிரியே நீயும் சொல்லிட்டு கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு போயிட்டே இரு. அதான் அர்த்தம். அதற்கு மிகையா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல். கர்த்தருடைய ஜீவன். கொலோசியர் 3:3 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள். நீங்கள் மரிச்சாதான், கிறிஸ்துவின் ஜீவனோடு கூட நீங்கள் மரிச்சாதான் உங்கள் ஜீவனும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனும் சேர்ந்து வேலை செய்யும். கிறிஸ்துவின் ஆவி உங்களிலிருந்து பேசுவார். இல்லாட்டி நீங்கள் தெரியாதவைகளை தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகையாவே, நாங்கள் கிளையாத்தில் உள்ள ராமாத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், ஏன்னா உன் கூட உட்கார்ந்துருக்கானே அவன் யூத ராஜா, இஸ் த இன்னசென்ட் சோல். அவன் யாரு? இன்னசென்ட். உன்ன மாதிரி குரூட் மைண்ட் இல்லை, உன்ன மாதிரி கன்னிங் இல்லை. அவன் இன்னசென்ட். அவன் நிமித்தம், புரியுதா? சமயத்தில் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார், கர்த்தர் வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துவீங்க. சமயங்களில் உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். இது ரொம்ப ஒரு சாலிடான வேதத்தில் நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பாருங்கள், போம் என்ன செய்கிறான்? போ வாய்க்கும். எல்லாரும் அதானே சொன்னாங்க. எல்லாரும் அவனை எப்படி சொல்லி கூட்டு வந்தாங்க? எல்லாம் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களோ அப்படியே நீயும் சொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் வந்தான். இங்கே கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை இல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உனக்கு ஆணையிட வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற கிருபை, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அபிஷேகம், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஊழியம், கர்த்தருக்கு உண்மையாக நடக்கிற அந்த காரியம், தக்கி ஓடுறீங்க, பலவீனமாக ஓடினாலும் ஓடுறீங்க. ஆனால் உங்கள் வார்த்தையை கர்த்தர் என்ன ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார், உங்கள் ஜபத்தை அசட்டை பண்ண மாட்டார். ஆனால் உங்களை அற்பமாக நினச்சி கர்த்தர் தான் உங்ககிட்ட பேசினாருங்கிறதுக்கு நான் எத்தனை முறை உனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் சொல்லுன்னு கேட்ட ஆன் த ஸ்பாட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச். பாருங்கள், எல்லாம் அண்டர் கண்ட்ரோல். யார்கிட்ட கொடுத்துட்றாரு? கர்த்தர் ஊழியக்காரன் கருத்தில் கொடுத்துட்றார். அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார். யுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யுத்த வீரர்கள் எல்லாம் எங்கே போங்க? இஸ்ரவேல் எல்லாம் தன் வீட்டுக்கு போங்க.
இவனை நம்பி சோரம் போயிடாதீங்க, எல்லாம் அம்மாவன் அப்பா வீட்டுக்கு போங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உன்னுடனே சொல்லவில்லையா? தனக்கு தெரிந்ததில் நான் தூஷிச்சானே. தனக்கு தெரிந்ததை ஏற்கனவே அவன் மாறல. தனக்கு தெரிந்து எனக்கு தெரிஞ்சுதான், எனக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வருது, சாஃப்டாக உன் கூட பேசுது. நீ செய்கிறது வாய்க்கும்பா. உன் கடந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நினைக்க மாட்டார், வாய்க்கும். நான் மாற மாட்டேன், என் ஸ்வாபம் மாறாது. என் ஸ்வாபம் இன்னும் அந்த கன்னிங் மைண்ட், அந்த குரூட் மைண்ட், அந்த வெஞ்சன்ஸ், அந்த ruin, அந்த டிஸ்ட்ராயிங், எஸ் இன்னும் அப்படி தான் இருப்பேன். சடன் அட்மாஸ்பியர் சேஞ்ச். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடத்திலே அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கிலேயத்தில் உள்ள ராமோத்தின் மேல் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன். ஆமென். ஒரு ஸ்பிரிட், அது என்ன ஸ்பிரிட்? லையிங் ஸ்பிரிட், பொய்யின் ஆவி. பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்கிற ஆவி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிது. ஆண்டவரே, நான் போய் எல்லார் வாயிலையும் எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கிறேன்? பொய்யின் ஆவியாக இருக்கிறேன். எல்லாரையும் கெடுத்து போட்டுறேன். எல்லா தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரியே இருக்கும். நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், நான் பொய்யின் ஆவியாக போய் கிரியை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறார். கர்த்தர் அலோ பண்ணுறார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்றது, எதனால் என்று கர்த்தரை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கதரிசிகள் ஆகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின், பாத்தீங்களா? அப்ப தங்களுக்கு தாங்களே அவங்களுக்கு கெடுத்து கொண்டது எதனால? தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். யூதா 10 படிச்சமே. எதனால? லை ஸ்பிரிட், பொய்யின் ஆவி, ஈவில். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை யார் கெடுப்பார்? கண்டென்ட்ல என்ன பார்த்தீங்க? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை யார் கெடுப்பார்? எப்படி கெடுப்பார்? பொய்யின் ஆவியை கூட கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கேர்ஃபுல். ஆமாம், நான் இங்கே வேதத்தில் இருக்கிறதான் நான் சொல்கிறேன். வேதத்தில் இருக்கத்தான் சொல்கிறேன். ஆமென். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றார். அப்போ கூட பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த பிரைடு அடங்கலை. இவனுக்குள்ளேயே பொய்யின் ஆவி இருக்கு. இவன் கர்த்தருடைய ஆவி தனக்குள்ளே இருக்கிற மாதிரி அவனை உண்மையான தீர்க்கதரிசி கன்னத்தில் அடித்து, என்கிட்ட பேசாமல் உங்ககிட்ட எப்படி பேசினாரு? நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ பெரிய சீனியர் ஊழியக்காரன், நான் எவ்வளோ பெரிய ப்ராஃபஸி. அதற்கு மிகையா நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நீ ஒளித்து கொள்ள, அந்த அர்த்தம் என்ன? நீ போய் ஒளிஞ்சுப்ப உன் சத்துருக்கள் ஒன்று அங்கேயே காலி பண்ணிடுவான். நீ ஒளித்து கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து
பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வரும் அளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். தனக்கு தெரியாதவைகளினாலே என்ன செய்தான்? தூஷிச்சான். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல தனக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை தாங்களே என்ன செய்தான்? கெடுத்து கொண்டான். He spoiled himself. ஆமென். அப்பொழுது மிகையா, நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும். ஆமென். அதான் ஃபைனல். ரெண்டு பேரும் பார்த்தது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. நீ சமாதானத்தோடு மட்டும் திரும்பி வந்தா கர்த்தர் என்னை கொண்டு பேசலை அப்படின்னா இதான் உனக்கு ஃபைனல் பேட்டில். இந்த யுத்த காலத்திலே நீ காலி ஆயிடுவ. அப்படியே நடந்தது. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பயந்து என்ன செஞ்சான்? தன்னைத்தானே கெடுக்கிறதுக்கு பிசாசு சும்மா விடாது உங்களைய. ஆமென். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான்லாம் பண்ணும். வேஷம் மாற வச்சது. யூதராஜா வேஷத்தை இவன் போட்டுக்கிட்டான், இவன் வேஷத்தை அவனுக்கு போட வச்சான். இன்னசென்ட் யூதராஜா என்ன பண்ணான்? ஒன்றும் தெரியாமல் அதை வாங்கி போட்டுக்கிட்டான். போனால் இவன் போட்டும் என் மேலே தானே, எனக்கு தானே தீர்க்க தரிசனம் சொன்னால் நான் வேஷம் மாறி போகிறேன். நான் வேஷம் மாறி டிஸ்கைஸ். சேம் ஏழன் தோட்டத்தில் பிசாசு டிஸ்கைஸ் மாதிரியே இவன் பண்ணான். தங்களை தாங்களே கெடுக்கும் போது இதெல்லாம் வந்துடுங்க. ரொம்ப கன்னிங்காக செய்வோம், ரொம்ப கிளவராக பண்ணுவோம். எதுலேயும் மாட்ட மாட்டோம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். இவன் யூதராஜ வேஷத்தை இவன் போட்டுக்கிட்டான், இவன் வேஷத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் எக்கடா கெட்டு போட்டோம். அவன் அடிக்கட்டும். இஸ்ரேல் ராஜா வேஷம் தெரியும். இஸ்ரேல் ராஜாவுடைய இப்போ அமெரிக்கா ஆர்மிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், ரஷ்யா ஆர்மிக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். எதிரிகளுக்கு தெரியும் அமெரிக்கா யூனிஃபார்ம் எது, அமெரிக்கா மிலிட்ரி யூனிஃபார்ம் எது, ரஷ்யா யூனிஃபார்ம் எது, சைனா யூனிஃபார்ம் எது, இந்தியா யூனிஃபார்ம் எதுன்னு தெரியும். அதை பார்த்து அடிப்பாங்க. வேர்ல்டு வார் வந்தாராம், அதை பார்த்து அடிப்பாங்க. இது இந்தியன் ஆர்மி, அதை விட்டுரு, நமக்கு நேச நாடு விட்டுரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பிளானில் தான் இவன் என்ன செஞ்சான்? யூத ராஜா வேஷத்தை இவன் போட்டுக்கிட்டான். ஒருவன் நினையாமல் என்ன பண்ணிட்டான்? வில்லை எடுத்து யூதராஜா மேலே அடித்தான். யூதராஜானா யார்? யூதராஜா வேஷத்தில் இருக்கிற ஆகாப், இஸ்ரவேல் ராஜா. அவன் அடிக்கும் போது மன்னிக்குவோம், இஸ்ரவேல் ராஜான்னு நினச்சிட்டு யார் அடிச்சிட்டான்? ஜோசப் பார்த்து அடிக்க போயிட்டான். அடிக்க போனோன்னு அவன் என்ன பண்ணிட்டான்? வேஷத்தை கழிச்சிட்டு, எப்பா நான் இல்லை, ஐ எம் இன்னசென்ட், நான் இல்லை. ஆஹா, சடன் நினையாமல் அடித்தது கவச சந்துக்குள்ளே பட்டது. யாருக்கு? He spoiled himself. நம்மளை தீட்டுப்படுத்தினா கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டா அவ்வளோதான். கர்த்தர் ஒப்பு கொடுத்தது தான். ஸோ கர்த்தர் நம்மளே எதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது? இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும். தொடர்ச்சியாக அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சவுல் இதே மாதிரி காரியத்தில் தான் அவனும் சிக்கனான், அதையும் பார்ப்போம். தகப்பனே, இந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஆமென். தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே, எங்களோடு, சபையில், கர்த்தருடைய பிள்ளைகளோடு, அவருடைய ஜீவியத்தில், அவருடைய சாட்சியில், அவருடைய நடத்தையில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பதை ரோமர் 8:16 வசனத்தின்படி நீர் எங்கள் ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறீர். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறீர். தொடர்ந்து உடைய கரம் பிடித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தி ஆசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி